எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சாரி கேட்டுடுறேன். நான் சொன்னேன் டெய்லி வீடியோ போடுறேன்னு, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட்டுட்ருக்கேன். என்னமோ தெரியல, ஏதாவது ஒன்று நடந்தது, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்று ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் என்னால் நேற்று ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. நான் அன்னைக்கு உட்காந்து ஒன் ஸ்ட்ரோக்கில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கே வீடியோ போடுறேன். டெய்லி அதான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் முடிய மாட்டேங்குது. இது போக ஒரு மூவி வேறு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், சைட் பை சைடு அதுவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்ந்து என்னால் முடியல. டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னா வந்துட்டு என்னால் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மூவியோ ஒரு 1 ஷார்ட்டோ இல்லை 2 ஷார்ட்டோ என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இது பண்ணணுமே, இது பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் தானே இது பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இது பண்ணுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் அது வேறு பண்ண முடியல. ஸோ 2 சேர்ந்து பண்ணும்போது அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதோட கொஞ்சம் திடீர்னு எமர்ஜென்சி ஒர்க் ஏதாவது வந்துடுது. ஸோ அதனால தான் டெய்லி என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும்போது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்காக நம்மளுக்காக வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ நம்ம ஒழுங்காக கொடுத்துருக்கணும்ல. நான் தானே சொன்னேன் நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு, அப்போ நான் கொடுத்துருக்கணும். என்னோட மிஸ்டேக் தான், சாரி. எனக்கு எப்படி சொல்கிறது, சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன் டேவாவது வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஐம் ரியலி சாரி. சரி, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டிலே பண்ணாமல் வாங்க. லெட் ஸ்பேஸ் காதல் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு போன வீடியோ எப்படி முடிச்சிருந்தேன்னா, ஜங்குக்கு வந்துட்டு லெட் ஸ்பேஸ் வந்து வெளில வந்திருப்பாங்க, நிறைய பிளாப்லாம் நடந்திருக்கும், குட்டி குட்டி ரொமான்ஸ் கொஞ்சம் எமோஷனோடு முடிச்சிருந்தேன். இன்றைக்கி வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம். ஸோ வந்து கரெக்டாக இருட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த வானில் வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டைமு. ப்ரௌனா, சரி, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வீட்டில் இருக்க யாருமே வீட்டில் கிடையாது, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஜிமினாவும் வைனும் வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ டேயாங்கி கூப்பிட்ருப்பாங்க. டேயாங் வந்து ஜங்கு கிட்ட கேட்டப்போ, இல்லை ஜங்குக்கு எனக்கு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்க 2 பேர் மட்டும் போகல, மற்ற யாருமே வீட்டில் இல்லை, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து கரெக்டாக ரூம்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா டேயாங்க எங்கேயுமே காணும், எங்கடா போனோம் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா பால்கனியில் நம்ம டேயாங் நின்றுட்டு இருக்காங்க. நல்ல கையை கேட்டிட்டு அந்த வெதர் ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது, நல்ல மழை வர மாதிரியான ஒரு வெதர். ஓகேவா? இல்லை சில்லுன்னு காத்தடிச்சிட்டு மழை வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நின்று அவங்க பாட்டுக்கு வானத்தையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்த்த உடனே ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே டேயாங் கிட்ட போய் நின்றுட்டு, என்ன ஏஞ்சல் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி க்யூட்டாக அவங்க பேபி வாஷில் கேட்குறாங்க. இந்த டேயாங் வந்து திரும்பி ஜங்குக்கு பார்த்து இந்த பாக்ஸி ஸ்மெல் இருக்குல்ல, அவங்களோட பெரிய ஸ்மெல்ஸ் அது கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் இதயம் துடிக்கிறது நின்றுச்சு. அவங்க யோசனை எங்கெங்கேயோ போயிடுச்சு. இது இந்த சிரிப்பில் தான் நான் விழுந்தேன், என் வாழ்க்கை இப்படி புரட்டி போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சே நின்றுருக்கேன். டேயாங்க இருந்துட்டு, அதுவா இன்னைக்கு பாரு வெதர் சூப்பராக இருக்குல்ல குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு வந்து பதில் எதுவும் சொல்ல. அப்படியே டேயாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங்க திரும்ப அப்படியே வானத்தை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களை நம்ம லவ்வோட பார்க்கும்போது ஒரு கண்ணு இருக்கும்ல, எப்பயுமே ஜங்குக்கு அப்படிதான் டேயாங்க பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட அப்படி பார்த்துட்டு இருக்கு. குக்கி இங்க பாரு, தூரல் இருக்குது, மழை வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க அப்படி கண்ணை மூடி கையை 2 விரிச்சு நிற்கிறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரல் போடுது. ஜங்குக்கு அப்படியே நிமிந்து மேலே பார்க்குறாங்க. மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிச்சோடனே ஜங்குக்கு குடுக்குடுன்னு உள்ளே ஓடிட்டாங்க. உள்ளே ஓடிட்டு பார்க்குறாங்க, டேயாங் வரல. நீ வந்தோடனே, டேயாங் சீக்கிரம் உள்ள வா, மழை வந்துட்டு இருக்கு, சளி பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நார்மல் வயசில் பேசிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் போச்சு அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு தலைமையில கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. திரும்பி இப்படி டேயாங்க பார்க்குறாங்க. நல்ல வேலை, டேயாங் வந்துட்டு மழையை ரசிச்சுட்டு இருந்த காரணத்தினால ஜங்குக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு டேயாங் வந்து கவனிக்கல. ஜஸ்ட் மிஸ், மயிரிலையில் தப்பித்து விட்டார். டேயாங்க பார்த்தா எங்கிட்ட மழையை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மழையில் லைட்டாக பால்கனியில் தண்ணியெலாம் தேங்கி நிற்கும், அதில் வந்துட்டு குதிச்சு அந்த தண்ணியில் விளையாடிட்டு அவங்க சிரிப்பு சத்தம் மட்டும் தான் அந்த மழையை தாண்டி அவங்க சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரி குதிச்சு ஜாலியாக குழந்தை பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி முயல்குட்டி மாதிரி தான். ஜங்குக்கு இதை பார்த்தோன்னே பெரிய முயல்குட்டி ஸ்மைலே வருது, அது பண்ணி ஸ்மைல், பெரிய ஸ்மைல் வருது. அப்படி டேயாங்க அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. டேயாங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஜங்குக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு கொண்டு இருந்துட்டு, ஏஞ்சல் உள்ளவா, உனக்கு சளி பிடிச்சிடும், அப்புறம் காய்ச்சல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி பேபி ஹர்ஸ் சொல்றாங்க. டேயாங் வந்து திரும்பி பார்த்துட்டு, நான் உள்ள வர மாட்டேன், நீ வெளியில வாக்கு நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு
அது பேசுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பிடிச்சி மலையில் இழுத்து விட்டுறாங்க. ஜங்குக்கு வந்தோடனே டக்குன்னு மலை மேலே விழுந்துச்சு ஒரு சில்லுன்னு இருக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே நின்றுடுறாங்க ஒரு நிமிஷம் அந்த மலையில். குக்கி குக்கி வானம் ஆடலாம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இப்போ தான் கண்ணை திறந்து டியாங்க பார்க்குறாங்க. இன்னும் பார்த்தோன்னே டியாங்க பார்த்தா அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக்காகி நின்றுடுறாங்க. ஏன்னா டியாங்க வந்துட்டு ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. மலையில் நினைச்சோன்னா அது கிரிஞ்சிட்டு அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி உடம்போட ஒட்டி போயிடும் இல்லை. டியாங்கோட ஷேப் அப்படி அப்பட்டமாக தெரியுது. அவங்களோட ஹேரில் அப்படி வெட்டாகி அவங்க ஃபேஸில் தான் விழுந்து டேயாங் பார்க்குறதுக்கு செம்ம ஹாட்டாக செம்ம செக்ஸியாக இருக்காங்க. இது ஜங்குக்கால வந்து இப்படி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. வெளியில் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. டேயாங் இது போதுன்னு அப்படியே ஜங்கு பக்கத்தில் போய் ஜங்குக்கோட ஷோல்டர் எண்ட்லேயே அப்படியே கை போட்டு கழுத்தை சுற்றி கை போடுவாங்க சார், அந்த மாதிரி கை போட்டு என்னாச்சு என் புருஷன் பார்க்கறதுக்கு இன்னைக்கு செம்ம ஹாட்டாக செம்ம செக்ஸியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோடனே எவ்வளோதான் ஜங்குக்கு வந்து பெய்யறிஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நிஜமா சொன்னானா அவன் நிஜமானுமே இதை சொன்னானா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. டேயாங் அதுக்குள்ளே சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து எப்படி சொல்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஆனாலும் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி க்யூட்டான ஃபேஸ் அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கான்னு டேயாங் வந்து சிரிச்சுட்டு க்யூட்டாக இருக்கு குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணத்துல வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு இப்போதான் ரியாலிட்டிக்கே வராங்க. சரி வா குக்கி டான்ஸ் ஆடலாம், நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஏன் கேட்குறாங்க. ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சொல்லி கொடுத்தானா எப்போ சொல்லி கொடுத்தான் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, பரவாயில்ல டான்ஸ் நான் டான்ஸ் சூப்பராக ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மனசுக்குள்ளே நினச்சிட்டு டேயாங் வந்து ஒரு கையை வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வைக்கிறாங்க. இன்னொரு கை வந்து 2 பேர்த்தோட கை கோர்த்த மாதிரி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கை வந்து சுற்றி டேயாங்கோட இடுப்பை சுற்றி பிடிச்சிருக்காங்க. அது அந்த கப்பல் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த பொசிஷன் தான். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அந்த மலையில் நின்று ஆடிட்டு இருக்கேன். அவங்க வந்து அப்பப்போ சிரிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. நல்ல மழை கொட்டுது, 2 பேரும் மட்டும் சூப்பரான ரொமான்டிக்கான ஒரு டான்ஸ் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயாங்கையே பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் அப்பப்போ சிரிக்கிறாங்க, வைக்கப்படுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க கண்ணு கூட வந்து இமைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க ஜங்குக்கு. அப்படி டேயாங்க பார்த்துட்டே இருக்காங்க, பிளிங்க் கூட பண்ணாமல். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வந்துட்டு டான்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படி ஜங்குக்கு இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு ஃபேஸில் வந்து பெரிய சிரிப்பு வருது. அவங்களும் திரும்ப வந்துட்டு அவங்களோட இடுப்பை சுற்றி கைப்பட்டு இன்னும் நல்லா கிட்ட எழுத்து பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு டேயாங்கோட ஷோல்டரில் வந்துட்டு அவங்களோட தலையை எப்படி வச்சுக்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன் தெரியுமா, ரொம்ப 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 அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லும் போது டேயாங்க இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. குக்கிக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்து இப்போ தான் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி அப்படியே கையை போட்டு கிட்ட 2 பேர்த்தோட ஐ கான்டாக்ட் அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு. மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அப்படியே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நின்றுடுறாங்க. டேயாங் வந்து அவங்களோட லிப்ஸையும் ஜங்குக்கோட லிப்ஸையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு அதையே இன்னும் ப்ராசஸ் பண்ணல, அதுக்குள்ளே டேயாங் வந்து லிப்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் எடுக்குது. புல்லட் ட்ரெயின் மாதிரி மனசில் அப்படி படப்படன்னு நடிச்சுக்குது. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் இதுதானே ஃபர்ஸ்ட் கேஸ், அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ அதுதானே ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணி அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவங்களோட சாஃப்ட் ஸ்வீட் லிப்ஸ் படும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவங்களும் திரும்ப பேஷனேட்டான ஒரு கிஸ் கொடுக்க 2 பேரும் பயங்கரமாக அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இன்னும் பாசிபிளே கிடையாது, இதுக்கு மேலே இருக்குமா ஹக் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ இருக்க மாட்டேன். அங்கே இடுப்பு பிடிச்சி கிட்ட எழுத்து பயங்கரமாக 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு கண்ணை மூடிட்டு அங்கு கண்ணை மூடி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் ஒரு செகண்ட் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு வந்து அவங்களோட கிஸ் எல்லாம் அப்படி ரீகால் ஆகுது. கிஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஊட்டி விட்டது, வெளியில் போனது, அவங்க கல்யாணம், அவங்களோட இன்டிமேட் மூவ்மெண்ட் எல்லாமே ஒன்று அப்படியே ஃப்ளாஷ் எப்படி சொல்கிறது ஒரு செகண்டில் அப்படியே வந்துட்டு போகுது. ஜங்குக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடுச்சு. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு கண்ணை திறந்து அப்படியே நிற்கிறாங்க. கிஸ் பேக் பண்ணல, அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறாங்க. டேயாங்கு அப்படி பின்னாடி வந்துடுறாங்க. ஏன்னா ஜங்கு கிஸ் பண்ணல, அது டேயாங்க்கு தெரியல. அப்படி பின்னாடி வந்துடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே தலையை
தலையை பிடிச்சிட்டு உங்களுக்கு வலிக்குது தலை ரொம்ப, அப்படியே தலையை பிடிச்சிட்டு நிற்க வேண்டிய அவங்க வந்துட்டு குக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. ஆனால் வந்து டேயாங்க்கு தெரியுது ஜங்குக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே குக்கி கையை பிடிச்சிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு கபோர்டில் போயிட்டு அது டவல் எடுத்துகிட்டு வந்து ஜங்கு கூட தலையை வந்து தோட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சாரி குக்கி சாரி, நான் தானே மடியில் நினைய வச்சேன், அவனுக்கு அதனால தானே ஆயிடுச்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை தோட்டி விட்டுட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா மெமரிஸும் வருது இல்லையா, ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே டக்குன்னு கண்ணை திறந்துட்டு டேயாங்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அந்த டவல் தோட்டிட்டு இருக்காங்களே தலையை, அந்த டவலை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. கையும் டேயாங்கோட கையை மட்டும் பிடிச்சிட்டு டவலை எடுத்து அங்கிட்டு போடுறாங்க. டேயாங்க வந்துட்டு என்னாச்சு குக்கி, உனக்கு எங்கேயாவது வலிக்குதா, நான் நம்பிச்சுட்டு எனக்கு கால் பண்ணட்டுமா, இப்போ வர சொல்லட்டுமா, இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் திரும்புகிறாங்க. திரும்பின டேயாங்க ஜங்குக்கு அப்படி பேக்கப் பண்ணுறாங்க. பின்னாடி இருந்து இப்படி கட்டி பிடிச்சி ஜங்குக்கு வந்து அவங்களோட சின்ன எடுத்துகிட்டு போய் இப்படி டேயாங்கோட இதில் வச்சுக்கிறாங்க, ஷோல்டரில் வச்சுக்கிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட எல்லா மெமரிஸும் வந்து ரீகால் ஆகிடுச்சா. ஸோ அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பண்ணாங்களே இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ லவபிளான மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆனதுக்கு கடவுள்கிட்ட வேண்டினது எதுவுமே வந்து பொய்யா போகாது. ஸோ அது மாதிரி நடந்துருச்சு. டேயாங் வந்துட்டு என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி தலையை அசிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தலைவலி இருந்து இப்போ குக்கி தான் நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்களோட நோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட இதில் இது கழுத்தில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு நிற்க டேயாங்க்கு இப்போ தான் கொஞ்சம் உயிரே வருது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக்கப் பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கம் திரும்புகிறாங்க. 2 பேர் ஐ கான்டாக்டு போகுது. ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து தோணுது நான் தான் ஃபாஸ்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் என்னோட லிட்டில் வெர்ஷன் வந்து என்னை விட செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு சொல்கிறது ஒரு ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு அது வருது ஃபேஸில். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு பின்னாடி ஹக் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை என்று தலைவலி தானே பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க என்ன இருக்குது மார்க் பண்ணிக்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு சரி போதும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, முதல்ல உனக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக்லேருந்து பின்னாடி வந்து டேயாங்கோட ஃபேஸை பிடிச்சி டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்படி சொல்கிறது அப்படி மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே லிப்ஸை வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறாங்க. டேயாங்க அப்படியே கண்ணு மூடிட்டு அவங்க கணத்தில் வந்து அந்த லிப்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்க பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. டேயாங்க ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு என்ன பூ மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்பவும் போகாமல் டேயாங்கோட பாயசம் மறுபடியும் பிடிச்சி டேயாங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு டேயாங்க இருந்துட்டு ஜங்குக்கோட செஸ்டில் ரெடி போட்டு பூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்புறம் ஜங்குக்கு அப்படியே போகிற ஜங்குக்கு வந்து அப்படியே கையில் நெஞ்சில் வந்து அப்படியே கை வச்சுட்டே போகிறாங்க. எனக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். 2 இடத்துல ஜங்குக்கு அப்படி பண்ணியிருப்பாங்க. டேயாங் சிரிச்சுட்டு அப்படி திரும்பி அப்படி செஸ்டில் வந்து கை வைப்பாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஓகே பேக் டு சரி அந்த மாதிரி இப்போவும் வச்சுட்டு போகிறாங்க. டேயாங்கன்னு சொல்கிறாங்க சீக்கிரவா நான் உனக்கு வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு முதல்ல நீயும் மாற்றி ஏஞ்சல் உனக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போய் முதல்ல மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான் சேஞ்ச் பண்ணி வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. பிளாக் கலர் டிஷர்ட்டும் ஒயிட் கலர் பேண்ட்டு போட்டுட்டு உட்காந்து அவங்க தலையை வந்து தோட்டிகிட்டு இருக்காங்க. டவலை வச்சு தோட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அவங்களுக்குள்ள வந்து அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லை, ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்போடு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படி தோட்டிகிட்டு இருக்காங்க. நிமிஷம் அப்படி தோட்டதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்ல, நான் நினச்சேன் இப்போ தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோட லிட்டில் வெர்ஷன் குட்டி பையா நீ வேற லெவல் போ, நீ எத்தனை தடவை 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கோம், இந்த லிப்ஸ் அவனை எத்தனை தடவை தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட லிப்ஸை அவங்களே தட்டு பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஹக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிலாம் இருக்குது. டே குட்டி பையா ஐம் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப்டா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அவங்களே முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட லிட்டில் வெர்ஷனால தான் இது எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நான் லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்லணும். ஆனால் சொல்லணும்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது. ஒருவேளை நான் சரியாயிட்டேன்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? அப்பெல்லாம் விட்டு போக மாட்டான், அவனுக்கு என்ன பிடிக்கும்ல, என் கூட இருப்பான். ஆனால் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கே. இப்போ நான் சொல்லவும் ஆனால் எப்படி சொல்ல போகிறேன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. அதுக்குன்னு வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி ரிலேட்டிவ் ஸ்பேஸில் இருக்க மாதிரி நடிச்சிட்டு அவங்க கூட இருந்துட முடியுமா என்ன? அப்புறம் அது எப்படி இருக்க முடியும்? அதுவும் முடியாது. இப்போ
இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அவங்களுக்குள்ள அவங்கள அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. யோசனை பயங்கரமான யோசிச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கு. பட் அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்று ஜங்குக்கு மூஞ்சி பின்னாடி கை காமிக்கிறாங்க. இப்படி கை காமிப்போம்ல ஒருத்தங்க வாழ்ந்த யோசனையில் இருந்தோம்னா அந்த மாதிரி கை காமிக்கிறாங்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்து ரியாலிட்டிக்கு வராங்க. வந்துட்டு இஞ்சு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அழகா கியூட்டாக கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு நினைக்க டேயாங் இருந்துட்டு இப்போ நீ ஓகேவா குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஒரு கையால் ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ண உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் ஓகே தான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி கியூட்டாக சொல்கிறாங்க. டேயாங் இருந்துட்டு சரி அப்படியா சரி அப்போ போ சோஃபாவில் உட்காரு நான் உனக்கு ஹெட் மசாஜ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காராங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜங்குக்கு நோட் பண்ணுறாங்க டேயாங் வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. அவங்க வந்து ஒரே ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க, லூஸாக பயங்கர லூஸாக, இன்னொருத்தர் உள்ள போகலாம் ஸோ அந்த அளவுக்கு லூஸாக ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து அந்த டிஷர்ட் வந்து மறைச்சிருச்சு, கீழே எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த அவங்களோட கால் பார்த்துருக்கீங்களா? டேயாங்கோட கால் நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக இருக்கும். ஜங்குக்கு அப்படியே அது அப்படியே ஃப்ரோஸாக அப்படியே கல்ப் பண்ணிட்டு அப்படியே டேயாங்கோட காலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணுது. அவங்க கண் அப்படி இறுக்கி மூடிக்கிட்டு அப்படி கண்ணு மூடிட்டு அவங்களுக்குள்ள அவங்கள ஜங்குக்கு யோசிக்கிறாங்க. போய முறா ஒத்துக்கிறேன் பொண்டாட்டி தான், அதுக்குன்னு கண்ட்ரோல் மட்டும் இறந்துடுறா சிங்கமாக போயும். கண்ட்ரோல் பக்காத கண்ணை திறக்காத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜங்குக்கு பார்த்து வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு என்னது குக்கி அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி திறந்து அவங்களோட கண்ணை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. பட் முடியல, அவங்களோட தைஸ்க்கு தான் வந்து அவங்க கண்ணு போகுது. ஸோ அவங்களோட தொடையை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நல்ல வெள்ளன்னு பளபளன்னு இருக்கு, லைட்டில் வேற மின்னுது. ஜங்குக்கால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக்கோட கை லைட்டாக டேயாங்கோட தைஸ் கிட்ட கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணை மூடி அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த டேயாங் இருந்துட்டு சரி ரொம்ப வலிக்குதா, நீ இங்கே உட்காந்துட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சோஃபாலேருந்து எந்திரிக்கிறாங்க டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு அப்படி எந்திரிச்சு சோஃபாவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு வந்துட்டு போயிட்டான் ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் உட்காந்துருந்தோம் சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து டேயாங் வந்து அப்படியே மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு அப்படியே மசாஜ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ஜில் மசாஜ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மசாஜ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். டேயாங் வந்து அவங்க ஃபோர் ஹெட்டு முடியெல்லாம் இழுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து எந்த அசைவுமே இல்லையா. உடனே டேயாங் நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கினோடனே டேயாங் இருந்துட்டு தூங்கிட்டானா ஸோ கியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி முன்னாடி வராங்க. முன்னாடி வந்து அப்படி ஜங்குக்கு வந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சோடனே ஜங்குக்கு இருந்துட்டு அந்த படுக்க வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த இதில் வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா டேயாங்கோட ஃபேஸு ஜங்குக்கோட ஃபேஸு ரொம்ப கிட்ட இருக்கு. ஓகேவா, இன்ச்சு அவங்களோட ஐலாஷஸ் வந்து இவங்களால கவுண்ட் பண்ண முடியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. டேயாங் இருந்துட்டு சுச்சு சரி ஒன்றும் இல்லை தூங்குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மெதுவாக அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. ஜங்குக்கு ஒரு குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. அண்ணே அப்படியே இருந்து ஜங்குக்கோட கணத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறேன். ஜங்குக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜங்குக்கு டேயாங் வந்துட்டு அவங்களோட செஸ்ட்டில் வந்து தட்டி கொடுத்துட்ருப்பாங்களா, அந்த கையை வந்து ஜங்குக்கு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க டேயாங்கோட கையை அந்த செஸ்ட்டில். ஆனால் டேயாங் வந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துறாங்க, சமணங்கள் போட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கோட முடி வந்து அப்படியே கோதி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு கையால் ஒரு கை வந்து ஜங்கு கட்டி படிச்சிருக்காங்களா, இன்னொரு கை வந்து அப்படியே கோதி கொடுத்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேயாங் மறுபடியும் போய் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, வெளியில பேசல. ஸோ மைண்ட்குள்ள நினைக்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கலாம் இல்லை, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு நான் விழுந்துட்டேன், என் கூட நீ இப்படி எப்பவும் இருந்துரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு எழுப்பிடாமல் பொறுமையான ஒரு எப்படி சொல்கிறது பட்டும் படாமல் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. இப்போ கட் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஆல்ரெடி இருட்டிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு வந்து எந்திரிச்சோடனே யாரை தேடிவாங்க, டேயாங்க தான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டேயாங்க ரூமில் இல்லை. ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் எப்போ தான் இப்படியே பண்ணுறான், நான் எந்திரிச்சோடனே அவன் மூஞ்சில் தான் முழிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சொல்லி ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு சைட்டாக கீழே போகிறாங்க. கீழே போனால் டேயாங் வந்து எல்லாத்துக்கும் வந்து டின்னர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து போனோன்னு ஏன் இப்படி ரூமில் தனியாக ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஜங்குக்கு நடிக்கலாம் இல்லை, அது நிஜமானவே அவங்களோட அந்த இதுதான், அந்த ஃபீலிங் தான் டேயாங் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அப்படி பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜியோன் உட்பட. மிஸ்டர் ஜியோன் வந்துட்டு
வாட் அன் ஆக்டர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படி கிட்ட வராங்கன்னு ஜிமினா இருந்துட்டு கொஞ்ச நேரமாவது இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டுமேடா அப்படின்ற மாதிரி குக்கியை பார்த்து சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இருந்து எல்லாருமே அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜெய்ஹோப் தான் இருந்துட்டு வா குக்கி வா உட்காந்து சாப்பிடலாம் வா அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்க சேரை எடுத்து காமிக்கிறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு உட்காராங்க. உட்காந்துட்டு இங்க நீயும் வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு சுகா இருந்துட்டு நாங்கள் தான் அவனை சாப்பிட சொன்னோமேடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க வைன் இருந்துட்டு சொன்னோம் ஆனால் அவன் வந்துட்டு நீ வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டான், நீ இல்லாமல் சாப்பிட மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜெய்ஹோப் இருந்துட்டு என்ன ஒரு ஹஸ்பண்ட்ரா கொடுத்து வச்சவன்டா, நீ சாப்பிடாம அவன் சாப்பிட கூட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜிம்மினா வந்துட்டு டேயாங்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டேயாங்கோட ஷோல்டர்ல கைப்பட்டு என்னோட டீ வந்து ரொம்ப லவ்விங்கான பர்சன், என் டீ கிடைக்கிறதுக்கு குக்கி கொடுத்தா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிஜாக்கு அப்படி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிட்டு அப்படி முறைக்கிறாங்க ஜிம்மினாவை. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல ஏன் டே அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ஜங்குக்கு பிடிக்கல. ஜங்குக்கு இருந்துட்டு நீ வா என் பக்கத்துல உட்காந்துவா அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்க சேரை காமிக்கிறாங்க. டேயாங்க வந்து ஜங்குக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. சிரிச்சிட்டே வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. எல்லாருமே இதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சுகா சொல்ல எல்லாருமே சுகாவை திரும்பி பார்க்கணும். சுகா வந்து குக்கியை பார்த்துட்டு குக்கி ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் ஜங்குக்கு வந்து அவங்க சமத்து பிள்ளையாட்ட சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க சுகா இருந்துட்டு இல்லை நான் அம்ஜுனை என்கிட்ட பேசினேன், அவங்க சொன்னாங்க ஜங்குக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு முன்னை விட இப்போ ஹை சான்சஸ் இருக்கான், திரும்ப லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹையாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே ஜங்குக்கோட ஃபேஸும் சரி மிஸ்டர் ஜியோனோட ஃபேஸும் சரி ரெண்டு பேர்த்தோட ஃபேஸும் மாறுது. ஜங்குக்கு கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் சமத்து விளையாடி கீழே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு திரும்பி டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங்கோட ஃபேஸ் வந்துட்டு எப்படின்னா பிளாங்காக இருக்குது, எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. இப்படி சொல்கிறேன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு இது பார்க்கும்போதே படப்படன்னு அடிச்சுக்குது. டேயாங்க்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வெளியில் மிடில் ஸ்பேஸ்லேருந்து வர்றது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ சப்போஸ் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னா டேயாங்களை அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டா, டேயாங்க மறந்துட்டா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் தனியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து டேயாங்குக்கு. ஜங்குக்கு வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ரொம்ப படபடன்னு வருது, நர்வஸாக இருக்குது. ஏன்னா டேயாங்கோட ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, ஒருவேளை பிடிக்காதோ நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டானோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மாற்றி மிஸ்டர் ஜியான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாரும் மிஸ்டர் ஜியான் பார்க்க அமர் வரானா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே முன்னாடி பேசிட்டு இருந்த கான்வர்சேஷனே மறந்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வராங்களா எப்போ வராங்க அப்படின்ற பேர் ஜிம்மினாவும் வைன்னு தான் எக்ஸைட்டிங்காக கேட்குறாங்க. உடனே அமன் யார் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக் யுங்கி அப்புறம் ஜெய்ஹோப் இவங்க 3 பேர்த்தோட கசின். சரியா அவன் வந்துட்டு ஜங்குக்கோட வயசு தான், 2 பேர் ஒரே வயசு தான் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இங்கே வந்திருப்பாங்க. எப்போனா வந்துட்டு யூமினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அப்போ ஜெய்ஹோப் வைன் 4 பேத்துக்கு ஒரே டைமில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ இவங்க கல்யாணமான உடனே இங்கே வந்திருப்பாங்க, 1 வீக் தங்கி இருந்திருப்பாங்க. அந்த 1 வீக்கில் வந்துட்டு ஜிம்மினாவும் சரி வைனும் சரி அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் அமன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கும் வந்து ஹாப்பி. ஏன்னா அமரா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்ல ஜாலியாக ஜூயிங்கான ஒரு பர்சன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே ஹாப்பி. அப்படியா எப்போ வராங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மினா கேட்க நாளைக்கு வரானா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி முடிச்ச உடனே நம்ம டேயாங் தான் யார் இது அம்மன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சுகா இருந்து சொல்கிறாங்க அவன் வந்து என்னோட ஒரு கசின், ரொம்ப நல்ல பையன், ஜாலியாக பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த த்ரூ அவுட் த டைம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படி டேயாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமர் வராங்கன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு டேயாங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மன் தான் பேர், ஓகேவா மாற்றி சொல்லிட்டேன். இப்போ டின்னர்லாம் முடிஞ்சு டேக்கு ரூமில் தான் டேயாங் வந்துட்டு பெட்டை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஃபோனில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கேம் விளையாடல, டேயாங்கோட வீடியோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் ஜங்கு கிட்ட வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா ஜங்கு கிட்ட வந்துட்டு குக்கி நீ எவ்வளோ தடவை தான் இந்த வீடியோ பார்ப்போம், உனக்கு போர் அடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு போர் அடிக்காது, இதான் என்னோட ஏஞ்சலோட வீடியோ ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன். டேயாங் போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து அவங்க தலையை வச்சுட்டு ஜங்குக்கோட பைசப் வந்து சுற்றி கை போட்டு அப்படி பிடிச்சிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு ஃபோனை கீழே வச்சுட்டு டேயாங்கோட தலை மேலே தன்னோட தலையை இப்படி சாய்ச்சி வச்சுட்டு உடனே ஜங்கு கேட்குறாங்க என்னாச்சு ஏஞ்சல் தூக்கம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க இருந்துட்டு தூக்கம் வரல,
எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி க்யூட்டாகவே கேட்குறாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. டேயாங் இருந்துட்டு அது அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு தெரியும் டேயாங் வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிட்டில் ஸ்பேஸில் வந்து வெளில வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதனால தான் டேயாங் இப்படி இருக்காங்க. ஜங்குக்கு தெரியும். பட் இருந்தாலும் வெளியில் கேட்க முடியாதுல்ல, சொல்லவும் முடியாது. உள்ளே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேயாங் இருந்துட்டு குக்கி நாளைக்கு என்ன ஆனாலும் என்னை நீ மறந்துட மாட்டல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து புரியுது டேயாங் ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு. ஜங்குக்கு இருந்துட்டு மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு ப்ராமிஸா மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஏஞ்சல் எல்லாரும் சொல்கிறாங்க என்னவோ நான் வந்து லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துடணும் அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஏஞ்சலுக்கும் குக்கி லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வரணுமா? இப்போ சப்போஸ் குக்கி லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டா ஏஞ்சலுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மனசுக்குள்ளே இருக்கிறத அந்த குக்கியாகவே கேட்டுடுறாங்க. டேயாங் இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. குக்கி நீ என்கிட்ட சொல்லியிருக்கல நாளைக்கு என்ன ஆனாலும் என்னை மறக்க மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து டேயாங்கோட கை ரெண்டு அப்படி இறுக்கி வந்து ரெக்க வச்சுக்கிறாங்க. பட் டேயாங்கோட கை வந்து ஜங்கு கைக்குள்ளே இருக்க ஓகேவா, ரெண்டு கையும் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு மறக்க மாட்டேன் ஏன்னா ஐ லவ் யூ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேயாங்கு ஜங்குக்கோட கையை வந்து இப்போ ஜங்குக்கோட கையை டேயாங்கு இருக்க பிடிச்சிட்டு எனக்கு தெரியல குக்கி, நீ இது என்ன நினச்சி சொல்கிறேன்னு தெரிஞ்சு சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா எனக்கு தெரியல. ஆனால் நான் என் மனசார தெரிஞ்சு சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கு அவங்கள அறியாமலே வந்து மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுது. இது நாள் வரைக்கும் ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணது கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் என்ன நெச்சமனமே லவ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடுச்சு, அழுதுட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு லிட்டில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து எப்படி லவ் பண்ண முடியும், லவ் பண்ணுறதுக்கு யாருக்கு தோணும்? அப்படி இருந்தாலும் டேயாங் வந்து அவ்வளோ பியூராக லவ் பண்ணுறாங்க. எனக்கு புரியுது குக்கி, நாளைக்கு சப்போஸ் நீ இப்படி லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு வச்சுக்கோய, உனக்கு என்ன ஞாபகமே இருக்காது. நான் அப்போ வந்து என்ன சொல்கிறது, நமக்குள்ளே என்ன நடந்துச்சு என்ன இருக்குது உனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீ என்னை நம்ப மாட்டேன். எப்படி ஒருத்தவங்க வந்து லிட்டில் ஸ்பேஸில் இருக்கவங்கள லவ் பண்ண முடியும்? அப்படி தானே? ஆனால் வந்து குக்கி எப்படி பார்த்தாலும் லவ்ங்கிறது ஒன்று தான் இல்லை, லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். அது மாறாது இல்லையா? லிட்டில் ஸ்பேஸ் யார் என்னென்னலாம் பார்த்து வராது. ஒரு பர்சனை பிடிக்கும், அவங்க கூட லைஃப் லாங் இருக்கணும், அவ்வளோதான். நீ வந்து என்னைக்கா இருந்தாலும் சரி, என்னைக்கும் சரி நான் உன்னை இப்படி தான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். குக்கி இங்கே பாரு, நீயும் வந்து மற்ற மனுஷங்க மாதிரி உன்னோட லைஃப்பை நீ வாழணும். அதுக்கு நீ நார்மல் ஆகணும். நார்மலானால் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப்பை நீ மாற்றிக்க முடியும், நீ உன் வாழ்க்கையை வாழ முடியும். நாளைக்கு எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைடு இருக்கும் இல்லையா, ஒரு சைல்டிஷான சைடு எனக்கும் உண்டு. அதுவும் கூட இருக்கும்போது தான் ஞாபகம் வரும். எனக்கு உன்னோட இந்த சைடு ரொம்ப பிடிக்கும், என் குக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நீ நாளைக்கு நார்மல் ஆகிட்டு ஜங்குக்கு ஆகிட்டேன்னா நான் கிட்ட இப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியல ஜங்குக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த குக்கியை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நார்மல் நீ என்ன வேணாலும் ஆகிட்டு போ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நாளைக்கு நீ நார்மல் ஆகிட்டு என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போவையோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் குக்கி. அதோட நான் இந்த சைடுக்கு தானே விழுந்தேன், உன்னோட இந்த லிட்டில் ஸ்பேஸ் இதை பார்த்து தானே நான் உன்னை லவ் பண்ணேன். அப்புறம் நாளைக்கு நீ நார்மல் ஆகிட்டாலும் சரி, எப்படியா வேணாலும் இருந்துட்டு போகுது. நீ என் புருஷன், அவ்வளோதான். நான் என் புருஷனை பத்திரமா பார்த்துப்பேன், என் புருஷனை நான் லவ் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. இது கேட்கு ஜங்குக்கு வந்து உடனே டேயாங் வந்து இருக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜங்குக்கு அழுகிறாங்க, அதை டேயாங் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. டேயாங் அப்படி இழுத்து அவங்க நெஞ்சோடு வச்சு அப்படி அணைச்சிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்துட்டு ஜங்குக்கு பயந்துட்டு இருந்தாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த பயம் போயிட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு.
ஓகே, அந்த பயம் போயிடுச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்ம அக்செப்ட் பண்ண தான் போகிறான் அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, உண்மையை சொல்ல வேண்டியது தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து உடனே அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா டேயாங் சொன்ன மாதிரி ஜங்குக் கிட்ட இருக்கிறது டேயாங் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ எப்படி சொல்கிறது, க்ளோஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால ஜங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இதில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த இந்த சைடு வந்து இனிமேல் திரும்ப கிடைக்காதுல்ல, சப்போஸ் அவங்க நார்மல் சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு, அதனால இன்னும் கொஞ்சம் நாள் வந்துட்டு இப்படியே கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சொல்லிக்கலாம், ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, டேயாங்கிட்ட இப்படி எடுத்தோடனே சும்மா வார்த்தையால் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. ஒரு சர்ப்ரைஸ், ஒரு டெக்கரேஷன்ஸ் பிளான் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டே பார்த்து ஸ்பெஷலாக சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஜங்குக்கு தோணுது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம், இப்படி கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ டேயாங் தான் இருந்துட்டு, சாரி குக்கி, நான் இதெல்லாம் பேசி உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டணும். இல்லை 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 இஞ்சில் நான் சேடெல்லாம் ஆகிக்கல. இன்ஃபேக்ட் குக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நீ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லணுட்டு அவங்க வந்து ஜங்குக்கு சிரிச்சுட்டு எப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு தானே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்துட்டு ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, ஐ லவ் யூ குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜங்குக்கு இருந்துட்டு லவ்வா அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு லவ் யூ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கியூட்டாக இதில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே டேயாங் வந்து இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படி டேயாங்கோட உச்சந்தலையில் இருக்கும்ல அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. டேயாங் அப்படி பின்னாடி வராங்க, அதுலேருந்து பிரேக் பண்ணிட்டு அப்படி பின்னாடி வராங்க. ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணுறாங்க. டேயாங் அப்படி ஜங்குக்கு ரெண்டு பேருமே ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக்கு வந்து அவங்க ஃபிங்கரால் டேயாங்கோட கணத்தை வந்து அப்படி லைட்டாக வந்து தடவி கொடுக்குறாங்க. டேயாங்குக்கு என்னமோ பட்டர்ஃப்ளை ஃபீலாக வருது. குக்கி இப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் பண்றாங்க. ஸோ டேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அதோட குக்கி பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. இந்த நாள் பார்த்த பார்வைக்கும் இப்போ பார்க்குற பார்வைக்கும் வேற வித்தியாசம் டேயாங்க்கு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிட்டு அவங்களோட லிப்ஸையும் அப்படி டச் பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் வந்துட்டு எடுத்த உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப டீப்பாக பேஷனேட்டான ஒரு கிஸ்ஸாக போகுது. ரொம்ப நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி இருக்கிற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு அந்த ஃபீல் அவ்வளோதான், அதை காமிக்கணும், அந்த கிஸ்ஸில் காமிக்கணும் எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டேயாங்கோட கணத்தில் தானே கை வச்சுருந்தாங்க. இப்போ கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் உங்களோட இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க. இடுப்பு பிடிச்சி டேயாங்க இன்னும் நல்லா கிட்ட எடுத்து நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேயாங்கும் வந்துட்டு ஜங்குக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு விட்டுட்டு அவங்களும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜங்கு கொஞ்சம் கிஸ்ஸில் வந்து தன்னை தானே மறந்து அப்படி டேயாங்க அப்படி கீழே படுக்க வச்சு டேயாங் மேலே இவங்க அப்படியே ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங்க்கு வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது. குக்கி வந்து இப்படிலாம் பண்ணது கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இன்னைக்கு போகுது. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஹரியாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஹாஷாக கிஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. அப்படி குக்கி ஒரு நாள் கிஸ் பண்ணதில்லை. இது ஜங்குக்கு ஆச்சே, அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங்கால் வந்து ஜங்குக்கு வந்து அது குக்கி அவங்கள பொறுத்த வரைக்கும் குக்கிக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல. அவங்க கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களால முடியல. ஜங்குக்கு என்ன அவ்வளோ ஹாஷாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு வந்துட்டு இப்போ இது வரைக்குமே டேயாங்க்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. மேலே ஓவர் ஆகிட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது வரைக்குமே தெரிஞ்சுக்கல. அப்போ தான் திடீர்னு வந்து டேயாங்கோட பாட்டம் லிப்ஸை வந்துட்டு அப்படி கடிக்கிறாங்க. டேயாங்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க ஜங்குக்கு வந்து அவங்களோட டங்கை இன்செர்ட் பண்ணி டேயாங்கோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அவங்களோட மவுத்தை வந்து அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. டேயாங்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கோட டிஷர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் இறுக்கமாக அப்படி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இறுக்கமாக கண்ணை மூடிட்டு ஜங்குக்கோட டிஷர்ட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு டங்கை இன்செர்ட் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு டேயாங்க்கு கொஞ்சம் இது சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு ஒரு நாள் வந்துட்டு குக்கி வந்து டங்கை இன்செர்ட் பண்ணி கிஸ் பண்ணது கிடையாது. கிஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான், அது வரைக்கும் தான் குக்கிக்கு தெரியும். இப்படி டங்கை இன்செர்ட் பண்ணலாம் குக் கிஸ் பண்ண தெரியாது. அதோட இது வந்துட்டு கொஞ்சம் ராவான கிஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு ஒரு நாள் குக்கி ஒரு நாள் பண்ணதில்லை. ஆனால் ஜங்குக்கா இங்கே வந்து கிஸ்ஸில் உலகத்தையே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸோட அந்த மவுத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலைசேஷன் ஹிட்டே ஆகலை அவங்களுக்கு. அந்த லிப்ஸு அவ்வளோதான், நம்ம இப்போ கிஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேயாங்க்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன குக்கி இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. டேயாங் அப்படி இறுக்கமாக கண்ணு மூடிட்டு அப்படியே படுத்திருக்காங்க.
எந்திரிக்கல. ஜங்குக்கு தான் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு டேய் பைத்திக்கிற பாவட் நாய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள அவங்களே அவங்களை திட்டிக்கிறாங்க. அவங்க இப்போதான் வந்து பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இப்போதான் கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறாங்க. டேயாங் ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு டேயாங்க பார்க்க, உடனே டேயாங் இருந்துட்டு கொக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு செத்த உச்சு சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கண்ணு இருக்க மூடிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, பதில் நினைக்கவே இல்லை. மைண்டுக்குள்ளே யோசிக்கிறாங்க, வெளியில நான் ஒரு வார்த்தை கூட பேசல. டேயாங்க இருந்துட்டு இது நீ இப்ப என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து என்ன சொல்றதே தெரில. அவங்க படுக்க தலை கீழே தொங்க போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. டேயாங்க இருந்துட்டு ஏய் திரும்ப ஹயாங் கூட உட்காந்து கிசிங் சீன் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்பாடா அவனே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஆமா நான் என் கூட உட்காந்து கிசிங் சீன் பார்த்தேன், நான் பெர்ஃபெக்டா பண்ணல, சூப்பரா பண்ணல அப்படின்ற மாதிரி இன்னசென்ட் குழந்த மாதிரி பேசுறாங்க. உடனே டேயாங்கும் இருந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டே கீழே குனிஞ்சு வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா வருது. ஜங்குக்கு இருந்துட்டு என்னது ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேணும்னே டீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. டேயாங்க இருந்துட்டு ஒன்னும் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜங்குக்கு டேயாங்கால ஜங்குக்கோட கண்ணையே பார்க்க முடியல. ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏஞ்சல், இப்பயே ஏஞ்சலோட சீக்ஸ் எல்லாம் பிங்கா அப்படி ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி ஆகுது, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேங்க் வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவங்க அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ரெடி பண்ணுறாங்க. சும்மா குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ டொமேட்டோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க்கால முடியல. அவங்க அப்படியே திருக்கி ஜங்குக்கு ஹேக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேஸை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிரிச்சே சொல்றாங்க. டேயாங் இருந்து அப்படியே எழுந்திரிச்சு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கோட லிப்ஸ்ல வந்துட்டு ஒரு லாங் பேட்ச் கொடுத்துட்டு சிரிச்சு லவ் யூ டு குக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஜங்குக்கு வந்து திடீர்னு நோட் பண்றாங்க. டேயாங்கோட லிப்ஸை பாக்குறாங்க. லிப்ஸ் வந்துட்டு நல்லா சோலன் ஆயிடுச்சு, அப்படி வீங்கி போய் ரெட் கலர்ல அப்படி ஆயிடுச்சு. என்ன இப்படி பண்ணி வச்சா பின்ன இப்படி ஆகும் அப்படிதான் ஆயிடுச்சு. ஜங்குக்கு இருந்து டேயாங்கோட ஃபேஸ் வந்து அப்படி கப் பண்ணிட்டு அவங்களோட தம் ஃபிங்கரால் அப்படி லிப்ஸை வந்து தேய்ச்சி கொடுக்குறாங்க. அட காஜு நாய் என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, ஸோ ஏஞ்சலோட லிப்ஸு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அந்த லிப்ஸை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து மைண்டுக்குள்ளே யோசிக்கிறாங்க, வெளியில் சொல்லலை. வெளியில் வந்துட்டு ஏஞ்சலை நான் ஹர்ட் பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி கேட்குறாங்க. அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணதுனால தான் ஒரே நாளில் வந்து ஒரே நாளில் இல்லை கொஞ்ச நேரத்தில் லிப்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அங்கே இருந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நான் நாளைக்கு சரியாயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் டேயாங் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறது பார்த்துட்டு இன்னும் ஜங்குக்கு வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படியும் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் வந்து அவங்க செஸ்டோட சேர்த்து அப்படியே இறுக்கி அணைச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. டேயாங் வந்து ஐ லவ் யூ சொல்ல, ஜங்குக்கும் ஐ லவ் யூ சொல்ல அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்க. ஐ லவ் யூ இல்லை, குட் நைட். குட் நைட் சொல்ல, அவங்களுக்கு குட் நைட் சொல்ல, நிம்மதியாக படுத்து 2 பேரும் தூங்கிட்டாங்க. அவ்வளோதான். அப்கமிங் நெக்ஸ்ட் இப்போ டேயாங் வந்து ஜங்குக்கோட கால் 2 காலுக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட கை வந்து டேயாங்கோட டிஷர்ட்குள்ளே இருக்கு. அவங்களோட டம்மி அப்படி வந்து தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. டேயாங் இறுக்கி கண்ணை மூடிட்டு இருக்காங்க. என்ன குக்கி இப்படி புதுசாலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணக்கூடாதுன்னு வாய் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட கை கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்கோட செஸ்ட்டுக்கு போகுது. அவ்வளோதான், டேயாங்கால் இதுக்கு மேலே முடியல. ஜங்குக்கோட கையை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சிடுறாங்க. குக்கி நம்ம வெளியில் போகலாம், நீ தானே சொன்ன அங்கே இருக்கலான்னு, இப்போ இங்கே இருக்கலாம், எனக்கு இப்போ இங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், இது வா உட்காரு. உட்காரலாம் முடியாது, பூ நீ எழுந்துச்சு நம்ம வெளியில் போகலாம். ஏஞ்சல் தான் வேணும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இங்கேருந்து போயிட்டாங்க. என்ன புதுசாக எனக்கு வெக்கலாம் வருது, நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, ஐயோ கடவுளே நல்லா முடியல. ஓகே, அந்த பாட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீனியா பாண்டியன். எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நிறைய பாட்டில் வந்துட்டு எனக்கு அப்பப்போ என்ன தோணுதோ ஒரு சில ரொமான்டிக் சீன் நானாக வச்சு விட்டுருவேன். அது புக்கிலே இருக்காது, நானாக வச்சு விட்டுருவேன். இந்த கேப்டன் ஜோனில் மட்டும் அப்படி பண்ணது கிடையாது. மற்றபடி நம்மப்பட்ட சைனா ட்ரெடிஷன்லேருந்து இதுலேருந்து சில சீன்ஸ்லாம் எனக்கு தோணுச்சுன்னா நானாக ரொமான்டிக் சீன் வச்சு விட்டுருவேன். அந்த பர்டிகுலராக அந்த சீன் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது புக்லேயே இருக்காது, நானாக வச்சுருப்பேன். இதுலேயும் அப்படி ஒரு சில சீன் நானாக வச்சுருக்கேன். ஓகே, எங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ண நாளைக்கு போட போகிறேன், நாளான்னைக்கு போட போகிறேன்னான்னு தெரியல. பட்
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது கண்டிப்பாக போட்டுறேன்ல. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். செயின் ஆஃப் ட்ரெடிஷன் கேப்டன் ஜீவன் மாதிரி இழுத்தடி அடிக்காமல் இருக்கேன்ல. ஸோ அது வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இந்த மன்னிச்சு விட்டுருங்க. இந்த பாட்டில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம். டாடா.